நாம் அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், நமக்கு அநேக காரியங்கள் தேவைப்படுகிறது. இது எனக்கு வேணுமே, இது வேணுமே, இதை நான் அடையணுமே, இதை நான் பெறணுமே இப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறது உண்மை. நமக்கு நிறைய தேவைகள் இருக்கிறதும் உண்மை. நாம் நிறைய ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், ஆண்டவரே இது எனக்கு தார ஆண்டவரே, இது எனக்கு வேணும் ஆண்டவரே, இது எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே, இது எனக்கு தந்துரும் ஆண்டவரேன்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம கேட்கிறோம், நிறைய எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பு இல்லாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவை, நாளைக்கு நம்ம சாப்பிடணும், நாளைக்கு நம்ம இப்படி இருக்கணும், நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் நம்ம வாழ்கிறோம். ஆனால் நீங்கள் வேதம் சொல்கிறது, இங்கே பாருங்கள், நீங்கள் எவ்வளோ காரியங்களை பார்க்கலாம். நீங்கள் பறவைகளை பாருங்கள், நீங்கள் இந்த சிருஷ்டியெல்லாம் கவனித்து பாருங்கள், மிருகங்களை பாருங்கள். எதுவாவது உணவுக்காய் கவலைப்படுகிறதா? எல்லாவற்றையும் தேவன் உணவை கொடுக்கிறார், உடையை கொடுக்கிறார், எல்லாமே அவர் கொடுக்கிறார். அதனால நீங்கள் உங்களுக்கு எல்லாம் தேவைதான். இப்போ பொதுவாக வெளிநாட்டில் ஒரு பிள்ளை படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த நாட்டில் படிக்கிறாங்க, எங்கேயோ ஒரு உயர் படிப்புக்காக படிப்பதற்காக ஒரு நல்ல படிப்புக்காக ஒரு பிள்ளையை அனுப்புறீங்க. இப்போ படிப்புக்காக போகிற பிள்ளை இப்போ என்ன சொல்லுதாம்மா, நாளைக்கு நான் பேஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவேன், ப்ரஷ் என்ன பண்ணுவேன், சோப்பு என்ன பண்ணுவேன், நான் குளிக்க என்ன பண்ணுவேன்றது இதெல்லாம் கேட்கும்போது அந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இதை பாரு நீ படிக்கிறதுல மாத்திரம் கவனம் செலுத்து, எல்லாத்தையும் நான் அனுப்பிச்சி வச்சிடறேன். உன் சிந்தனை ஃபுல்லாக எங்கே இருக்கணும்னா படிப்பில் தான் இருக்கணும். மற்றபடி உனக்கு ஃபீஸ் கட்டுறதை குறிச்சோ, உனக்கு சாப்பாடை குறிச்சோ, உன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை குறிச்சோ நீ கவலைப்படாது. முதலாவது நீ படி. நீ எப்படி டாக்டர் ஆகுவதற்காக, இன்ஜினியர் ஆவதற்காக, ஒரு நல்ல ஒரு உயர் அதிகாரியாய் மாறுவதற்காக நீ படிப்பிலே முதல் கவனத்தை செலுத்து. வேறு எதுலையுமே கவனம் செலுத்தாது, வேறு எதை குறித்து நீ யோசிக்காது. அப்போ உனக்கு எல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம். உனக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டிடுவோம், உனக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருவோம், உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு எதுவுமே குறையில்லாமல் நடத்துவானா. உன்னுடைய கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்கணும்னு சொன்னால் அது படிப்பில் இருக்க வேண்டும். உலகத்தில் நாம் சொல்கிற மாதிரி இங்கே வேதம் சொல்லுகிறது அநேக காரியங்களுக்காக நாம் கவலைப்படுறோம், எதிர்பார்க்கிறோம். சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை இருக்கிற பேர் இருக்கிறோம். யாருக்குமே எதிர்பார்ப்பு இல்லையா? எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்காலத்தை குறித்து எதிர்பார்ப்பு இருக்குது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, என் வாழ்க்கை என்னவாய் மாறப்போகுது, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னுடைய வியாபாரம் எப்படி இருக்க போகுது, என் தொழில் எப்படி இருக்க போகுது, நான் இன்றைக்கு இருக்கிறேன், நாளைக்கு நான் எப்படி வளர்ச்சி அடைய போகிறேன், நாளைக்கு நான் எதிர்பார்த்தா எனக்கு கிடைக்குமா, நாளைக்கு எனக்கு இது வருமா, நாளைக்கு இது நான் அனுபவிப்பேனா, இப்படியெல்லாம் என் வாழ்க்கை மாறுமான்னு சொல்லி நிறைய காரியங்கள் நாம் எதிர்பார்க்கிறோம். நாம் எதிர்பார்க்கிறவைகளில் நல்ல காரியங்கள் இருக்குமானால் நமக்கு வேதம் சொல்லுகிறது, அருமையான சகோதரனே சகோதரி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கண்டிப்பாய் கொடுக்கப்படும். நியாயமானது, கடவுளுக்கு பிரியமானது, தேவ சித்தமானது, தேவன் விரும்புகிறது, நீ கேட்கறதுல உனக்கு ஆசீர்வாதம் இருக்குமானால், அது உனக்கு நன்மையா இருக்குமானால் தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று வேதம் சொல்லுது.